டேய் தம்பி, டேய் தம்பி, என்ன சவுண்ட்ரா? வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் தக் லைஃப். படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். நான் நியூட்ரல் தான், யார் ஃபேனும் கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூ நியூட்ரலாக தான் இருக்கும். நான் என்ன பார்த்தேன், படத்தில் என்ன எனக்கு மைனஸாக இருந்தது, என்ன ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? இது படமாவே ப்ராசஸ்ல நிறைய ஜானர் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார் வார்ஸ் டியூன் கைண்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மியூசிக் ஸ்கோரும் சரி, அவுட்ஃபிட்ஸும் சரி, எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் டீசர் அண்ட் ட்ரெய்லர் வரும்போது லைட்டா டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா என்னடா கேங்ஸ்டர் ஸ்டோரியா மாற்றாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அதுக்கும் ஹைப் ஆகி தான் படத்துக்கு போனேன். சரி, ஃபர்ஸ்ட் 30 minutes எங்கேஜிங்காக செம்மையாக இருந்தது. மியூசிக் ஸ்கோரும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அந்த பேசிங் வைஸ் அண்ட் அந்த செட் பண்ண டென்ஷன் ஆகட்டும், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 minutes அந்த ஃப்ளாஷ்பேக் வரைக்கும். அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஜானர் அப்படியே ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் எமோஷனல் ட்ராமாவா போயிடுச்சு. கேங்ஸ்டர் ஸ்டோரியில இருந்து கொஞ்சம் எமோஷனல் ட்ராமாவா அப்படியே டிராவல் ஆகி போகும்போது ஆடியன்ஸ்க்கும் அந்த டென்ஷன் லூஸ் ஆயிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கதை நகருது. நான் ஸ்பாய்லர் கொடுக்கறது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 1 hour கிட்டத்தட்ட அந்த எமோஷனல் ட்ராமாவால படத்தையே அது அப்படியே புல் பண்ணிடுது. சங்கீத ஸ்வரங்கள் அண்ட் இதை தான் நான் படத்தோட மெயின் நெகட்டிவாவே பார்க்குறேன். ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் காமிச்ச டென்ஷன் பில்டப்லாம் வந்துட்டு அப்படியே அது டிசால்வ் ஆகி எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறமா செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்தது. பட் ஆஸ் யூஸ்வல் ப்ரெடிக்டபிளா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே கமல்ஹாசன் சார் தான். ஏன்னா அவரோட ஆக்டிங்கும் அவரோட ஸ்டன்ஸ், மனுஷன் 70 வயசுலன்னு நினைக்கிறேன், இன்னும் அந்த ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா பண்றாரு. ஃபைட் சீக்வன்சஸ்லாம் அப்படியே ஹேண்டில் பண்றாரு. நம்ம 70 வயசுல எழுந்து நடப்போமான்னு கூட தெரியல. செகண்ட் பாசிட்டிவா நான் என்ன யாரை பார்த்தேன்னா எஸ்டிஆர் ஒண்டி தான். கிளாஷ் பிட்வீன் தெம் ஒண்டி தான் படத்தை கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டராகவே வச்சிருந்தது. ஸோ எஸ்டிஆரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் கடைசியில் மேக்கிங் செம்மையா இருந்தது. டிஓபி ரவிச்சந்திரன் தான் நினைக்கிறேன், அவரு செம்மையா பண்ணியிருந்தாரு. விஷுவல்ஸா எல்லாமே ட்ரீட்டா இருந்தது. அண்ட் அனதர் பாசிட்டிவ், படத்தோட ஃபர்ஸ்ட் 20 minutes அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வரும், அதெல்லாம் செம்ம மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும். அந்த டென்ஷன் தி ஹோல்டு வந்துட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் மியூசிக் ஸ்கோராகவும் சரி, ஃபைட் சீக்வன்சஸாகவும் சரி, அந்த ஃப்ளாஷ்பேக் சூப்பராக இருந்தது. ஐ விஷ் அதே அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் வரேன், நெகட்டிவ்ஸ்ல வரேன் அதுக்கப்புறம். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார். அவரோட ஆக்டிங்குமே செம்மையா இருந்தது. அண்ட் ஹி ஆடட் சம் டைமென்ஷன் டு திஸ் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நெகட்டிவா என்னன்றது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ப்ராப்ளி எடிட்டிங் தான் சொல்லணும். எடிட்டிங் யாருன்னு பார்க்குறேன். ஸ்ரீகர் பிரசாத் அவரோட மற்ற காவியங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கணும், தேவாரெல்லாம் எப்பேற்பட்ட காவியம்னு. அவரை எதுக்கு இந்த இதுல எடிட்டிங்க்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. எடிட்டிங்கா படமோட ஃப்ளோவே எங்கேயும் கனெக்டே ஆகல. அந்த ஃப்ளோவே ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் ப்ராப்ளி அது ரைட்டிங்க்கும் கொஞ்சம் பார்ட் இருக்கலாம். பட் எடிட்டிங்கா எங்கேயும்
சரியா உட்கார்லையோன்னு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நியூட்ரலா நம்ம பார்க்கும்போது நடுவுல கட் பண்ணி வரும்போது அந்த எமோஷன்ஸே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது அந்த கட்டிங் எடிட்டிங் பேட்டர்னால. நெக்ஸ்ட் நெகட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லுவேன்னு கூட நினைச்சே பார்த்தது இல்லை, ஏஆர்ஆர் தான். தோ அவர் ஃபர்ஸ்ட் 20 minutes அந்த ஃபிளாஷ்பேக் வரைக்கும் செம்ம மியூசிக் ஸ்கோர், ஹாலிவுட் லெவல்ல இருக்கிற மியூசிக் ஸ்கோர் கொடுத்திருந்தாலும் அங்கங்க சில இடத்துல நான் சிங்கா வர பிஜிஎம்ஸ், இப்போ ஓமாரா பிளேஸ்மெண்ட் எஸ்டிஆருக்கு வரும்போதெல்லாம் நம்மளால அது என்ஜாய் பண்ணி இது பண்ண முடியல. ஏன்னா அந்த சீனும் இன்டென்ஸா இருக்கு, பட் ஓமாரா கொஞ்சம் பார்ட்டி வைப் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிஜிஎம் சிங்க் ஆகலையோ அங்கங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஒரே செட் ஆஃப் பிஜிஎம் நிறைய இடத்துல திருப்பி வந்ததுனால ரொம்ப அது கனெக்ட் ஆகாம இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல ஒரு பிஜிஎம் வரும், அது ஸ்டார்டிங்ல இருந்து அப்லிஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு பிஜிஎம்மா இருக்கும்போது அங்க திடீர்னு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் டு அப்லிஃப்ட் ஆகுற பிஜிஎம் வந்துட்டு அங்க வரும்போது திடீர்னு ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வருது நமக்கு. அது பார்க்கும்போதே அது டக்குன்னு அது தெரியுது, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்காது. மெயின் செட்பேக்கை நான் என்ன பார்க்குறேன்னா, மியூசிக் வைஸ் இன்டர்வல் ஸ்கோர் ரொம்ப 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 மோசமா இருந்தது. ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி எலிவேஷன் ஆகுற மாதிரி இருக்கிற இன்டர்வல்ல கொஞ்சம் ஏதோ ஃபேரி டெய்ல் டிஸ்னி மூவி பிஜிஎம் வந்த மாதிரி இருந்தது. அது வந்துட்டு படத்துக்கூடயும் நம்மளால சிங்க் ஆக முடியல, அது ரொம்ப படத்தோட அந்த எலிவேஷனே குறைச்சிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் நான் இதை எதிரே பார்க்கல ஏஆர்ஆர் இப்படி பண்ணுவாருன்னு. ஸ்டில் சில இடத்துல நல்ல பிஜிஎம்ஸ்லாம் இருக்குது, செம போர்ஷன்ஸ் இருக்குது, பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த அவுட் ஆஃப் சிங்க் இஷ்யூ இருந்ததுனால ஸ்டில் இது ஒரு நெகட்டிவா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஏஆர்ஆர் அண்ட் இஸ் ஃபேன்ஸ், அங்க என்னடானா ஒருத்தன் முத்தமழை சின்மயி பாடினதுதான் பெருசு, இங்க என்னடானா முத்தமழை தீ பாடினதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. படத்தை போய் பாருங்க, புரியும். ரெண்டு பேரும் அந்த சாங்கே இல்லடா. அண்ட் மணி சார் ரைட்டிங் தான் இன்னொரு நெகட்டிவ்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு த்ரிஷா, அபிராமி அண்ட் மற்ற நிறைய பேர் தேவையில்லை இந்த ஸ்டோரிக்கு. மஞ்சுரேக்கர்லாம் தேவையில்லை இந்த ஸ்டோரிக்கு. ஜஸ்ட் பிட்வீன் கமல் அண்ட் எஸ்டிஆர்னு இருந்திருந்தாலே இந்த ஸ்டோரி எங்கேயோ போயிருப்போம். ஏன்னா when it comes to casting, த்ரிஷாவை வச்சுட்டோம், ஸோ இவங்களுக்கு மேண்டட்ரியா சில சீன்ஸ் வைக்கணும்னு வரும்போது தேவையில்லாத மாதிரி இருக்கு. த்ரிஷா ரோலே தேவையில்லாத மாதிரி இருக்கு, அபிராமி ரோலே தேவையில்லாத மாதிரி இருக்கு. ஸோ யா, ஸ்டில் இந்த கதையில அவங்க கேரக்டர்லாம் டிராவல் ஆனாலும் மேஜரா வெளில ஓவராலா வந்து பார்க்கும்போது இவங்க தேவைதானா, இந்த கேங்ஸ்டர் ரிவெஞ்சுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது பிளாட்டுக்குள்ள சப்ளாட்டா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, தேவையில்லாத சப்ளாட்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மெயின் பிளாட்டை உங்களால டீட்டெயில்டா காட்ட முடியல. அந்த டீட்டெயில்டா காட்ட முடியாததுனால என்ன ஆயிடுது, நமக்கு அந்த கனெக்ஷனே விட்டு போயிடுது, அந்த எமோஷனல் கனெக்டே அவ்வளவா இல்லை. ஐஸ்வர்யா லக்ஷ்மி வராங்க, அவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் தரல. கடைசியா படத்துக்கு போலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா போலாம். ஸ்டில் இந்த நெகட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கம்மி பண்ணிட்டு போனீங்கன்னா இட் வுட் பி அ டீசென்ட் என்டர்டெய்னர். கேஷுவலாக வீக்கெண்ட் போனோம், ஜாலியாக பார்த்தோம் அப்படின்ற மாதிரி படமாக தான் இருந்தது, தவிர சூப்பர்பு ஆர் நாட் அப் டு வாட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஒன் லாஸ்ட் ரெக்வஸ்ட் டு எடிட்டர்ஸ், ட்ரெய்லர்லேயே தயவு செஞ்சு படத்தோட கதையை ரிவீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். படத்துல ட்விஸ்ட் இருந்தா பரவாயில்ல, படத்தோட கதையே ட்ரெய்லர்ல போட்டா அப்புறம் என்ன புதுசா ட்விஸ்ட் பார்த்து நாங்க இந்த படத்தை ஆக்சுவலா எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் அந்த ரிவெஞ்ச் இல்லைன்னு முன்னாடியே நமக்கு தெரியாம இருந்திருந்தா ஒரு வேளை அது இன்னொரு ஹையை கூட கொடுத்துருக்கலாம். பட் தெரில, ஹூ நோஸ். பட் தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை ஃபியூச்சர்ல எந்த எடிட்டரும் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
நீ ஒண்ணே கவலைப்படாத வீரா. யாரு என்ன வேணா சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே இரு. வாக்கு தவறுனதுக்காக